வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தது மற்ற இருவரும் தான். சிம்மவிஷ்ணுவை பேச ஆரம்பித்தான். தங்களது நாட்டை வென்றதற்காக நான் கேட்கவில்லை. வென்று அடைவதற்கு தங்கள் மகள் ஒன்றும் பொருள் அல்ல. நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என் சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக அவள் வேண்டும். எனக்கு நல்ல முடிவை கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். கூறியவன் அங்கிருந்து அகன்று விட்டான். கடவுளே, என்ன ஒரு இக்கட்டான நிலைமை! அதிர்ச்சியுடன் கூறியபடி அங்கு வந்து அமர்ந்தார் அரசி தாரகை தேவி. தேவி, நீ எப்பொழுது வந்தாய்? மகாராஜா சிம்மவிஷ்ணு பெண் கேட்கும் போதே வந்துவிட்டேன். இது என்ன சோதனை அரசே! இதை எப்படி எதிர்கொள்வது? அவரது குரல் வருத்தத்துடன் வந்தது. எனக்கும் அதுதான் தெரியவில்லை தேவி. ஆதிரனுக்கும் யாழினிக்கும் தான் திருமணம் என்பது நீண்ட நாட்களுக்கு முன்பே நாம் எடுத்த முடிவு. இப்பொழுது இவர் வந்து பெண் கேட்கிறார். அதுவும் பெண் கேட்பது சாதாரண மனிதரல்ல. மகாராஜா சிம்மவிஷ்ணு, மொத்த நாட்டையும் ஒரே குடையின் கீழ் ஆளும் சக்கரவர்த்தி, எதிரிகளின் சிம்ம சொப்பனம். ஒருவேளை நாம் மறுத்தால் நம் நாட்டை அழித்து நம் பெண்ணை தூக்கிச் செல்லவும் தயங்க மாட்டார். இருவரும் கவலையுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டான் ஆதிரன். இருவரும் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கும் மதுராவிற்கும் திருமணம் நிச்சயமானதை அவரிடம் கூறி பெண் கொடுக்க மறுத்து விடுவோம். புரிந்துதான் பேசுகிறாயா ஆதிரா? அவர் இந்நாட்டை வென்றவர். அரச நெறிப்படியும் போர் வழக்கப்படியும் நாட்டை வென்றவருக்குத்தான் அனைத்தும் சொந்தம். இன்னும் நாடு அவருக்கு சொந்தமாகவில்லை தந்தையே. அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாளை நடக்கும் வாள்யுத்தம்தான் நாடு யாருக்கு என்பதை தீர்மானிக்கும். முதலில் போட்டி முடியட்டும், பிறகு இதை பற்றி பேசிக்கொள்வோம். இருவரும் குழம்பாமல் சென்று உறங்குங்கள், கூறிவிட்டு சென்று விட்டான் ஆதிரன். அரசே, தாரகை தேவி ஏதோ பேச வர, பொறுமையாக இருப்போம் தேவி. இளவரசன் கூறியது போல் முதலில் போட்டி முடியட்டும், பிறகு இதை பற்றி யோசிப்போம். அவர் நினைத்திருந்தால் உரிமையுடன் நம் இளவரசியை திருமணம் செய்யலாம். ஆனால் பணிவுடன் என்னிடம் பெண் கேட்டார் தேவி. அவருக்கு தக்க மரியாதையான பதிலை திருப்பித் தர வேண்டும். அவர் கூற இருவரும் அமைதியாக யோசனையில் மூழ்கினர். இப்படி தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உணராமல் நந்தவனத்தில் நடைபயின்று கொண்டிருந்தாள் மதுரையாழினி. இளவரசி, இந்த இரவில் இங்கு நடைபயில வேண்டுமா? தங்கள் அறைக்கு சென்று உறங்கலாமே. அவளது தோழி பெண்களும் உடனிருந்தனர். எனக்கு உறக்கம் வரவில்லை முல்லை. நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். நான் சற்று தனிமையில் இருக்க வேண்டும். அவள் கூற அனைவரும் தயக்கத்துடன் நகர்ந்து சென்றனர். அவள் மனம் முழுவதும் இனம் புரியாத எண்ணங்கள் வியாபித்திருந்தது. ஆரத்தி எடுக்கும்போது சிம்மவிஷ்ணு அவளை பார்த்த பார்வை, அது அள்ளி தெளித்த உணர்வுகள், கூற வந்த விஷயங்கள், அந்த பாவையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் மனதில் ஒரு நடுக்கத்தை அந்த பார்வை ஏற்படுத்தியிருந்தது என்பதை மட்டும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இத்தனைக்கும் நடுவில் போரில் ஏற்பட்டிருந்த தோல்வி அவளுக்கு கவலையை அளித்தது. அத்தான் மனவேதனையில் இருப்பார். நேரில் வந்தாலாவது ஏதாவது ஆறுதல் கூறலாம். அவளது மனம் எண்ணிக்கொண்டது. ஏதேதோ எண்ணங்களில் மூழ்கியிருந்தவள் கால் போன போக்கில் நடந்தாள். அந்த நந்தவனத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த முல்லை கொடி வீடு. சுற்றிலும் முல்லை கொடி படர்ந்திருக்க அழகிய மண்டபத்தின் நடுவே மயில் ஊஞ்சல் ஒன்று போடப்பட்டிருந்தது. ஊஞ்சல்களின் கம்பிகளிலும் முல்லைக்கொடி படர்ந்து ஏறியிருக்க மெல்ல அதில் ஏறி அமர்ந்தாள் மதுரையாழினி. கண்ணுக்கு எதிரே முழு நிலவு பிரகாசித்து கொண்டிருக்க முல்லைப்பூவின் மெல்லிய நறுமணம் சுற்றிலும் பரவி ஒரு ஏகாந்தமான சூழலை தோற்றுவித்திருந்தது. 4-5 முயல்குட்டிகள் விரிந்திருந்த புல்வெளியில் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தன. கொடி ஊஞ்சலில் கம்பியில் தலையை சாய்த்து அமர்ந்திருந்தவளின் விழிகள் இதை எதையும் ரசிக்கவில்லை. எப்படி ரசிக்க முடியும்? அவள் மனதில்தான் பலவித எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்ததே. ஆனால் அவள் ரசிக்காத அழகை வேறு 2 ஜோடி விழிகள் ரசித்து கொண்டிருந்தன. அந்த நிலவு மகளுக்கே சவால் விடும் பேரழகோடு ஊஞ்சலில் அமர்ந்திருந்தவளின் அழகை விழியிமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தான் அந்த கண்களுக்கு சொந்தக்காரன். அவனது முரட்டு உதடுகளிலிருந்து மென் சிரிப்பொன்று உதயமானது. இரவு நேரம் என்பதால் அவ்வளவாக ஆடை ஆபரணங்கள் அணிந்திருக்கவில்லை. அதிக வேலைப்பாடில்லாத மெல்லிய வெண்பட்டு உடுத்தியிருந்தாள். தாவணியை கூட முறையாக மடிப்பு எடுத்து அணியாமல் ஒற்றையாக விரித்து விட்டிருந்தாள். பின்னலிடப்படாமல் மயில் தோகையாய் நீண்டிருந்த கூந்தல் இடையை தாண்டி முழங்காலை தொட்டது. வெண்சங்கு கழுத்திலும் ஒரு சின்ன முத்துமாலை. அவ்வளவே அவள் அலங்காரம். சுற்றியிருந்த அந்த மதுரமான சூழ்நிலையும் இரவு நேரத்திலிருந்த அந்த காரிகையின் எளிமையான அழகும் அந்த ஆண்மகனை தடுமாறச் செய்தன. முதல் முறையாக அவனது கண்கள் ரசனையுடன் அவள் மேனியை அளவிட்டன. எத்தனையோ போர்களை வென்றிருக்கிறான், எத்தனையோ நாடுகளை சுற்றியிருக்கிறான், பலவிதமான அழகான பெண்களை நேரில் கண்டிருக்கிறான்.
இவ்வளவு ஏன், பல நாட்டு மன்னர்கள் இவனுக்கு பெண் கொடுப்பதற்காக போட்டி போட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த எந்த ஒரு பெண்ணிடமும் தோன்றாத ஈர்ப்பு தடுமாற்றம் இவளிடம் தோன்றியது. இதுவரை எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன் இந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தான். தனக்கு இவள்தான். அவன் முடிவே செய்துவிட்டான். அவன் சிம்மவிஷ்ணு. நினைத்ததை அடைந்தே பழக்கப்பட்டவன். தோல்வி என்ற சொல்லுக்கு கூட அவன் வாழ்க்கையில் இடம் இருந்ததில்லை. அப்படிப்பட்டவனின் கழுகு பார்வை இன்று இந்த சிட்டுக்குருவியின் மேல் விழுந்திருந்தது, அதுவும் காதலுடன். இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாய்? உறக்கம் வரவில்லையா? தன்னருகே ஒலித்த குரலில் தூக்கி வாரி போட்டவளாய் நிமிர்ந்து பார்த்தாள் மதுரையாழினி. அவளை நோக்கி நடந்து வந்த சிம்மவிஷ்ணு வெகு கம்பீரமாயிருந்தான். அவனது திண்மையான மார்பில் இருந்த காயங்கள் அவனது வீரத்தை பறைசாற்றின. முறுக்கேறிய புஜங்கள், வலுவான நீண்ட கரங்கள், வெகு அழுத்தமான முகம், எதிராளியின் மனதை பார்வையாலேயே அலசிவிடும் வெகு தீர்க்கமான கண்கள், அவளை காணும்போது மட்டும் மென் புன்னகையை சிந்தும் முரட்டு உதடுகள். அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். அழகன், வீரன், கம்பீரமானவன், முரடன் என பல பேர் அவனை பற்றி பேச கேட்டிருக்கிறாள். இன்று முதல் முறையாக அவனை காணும்போது கண்ணுக்கு தெரியாத சிறு தடுமாற்றம் அவள் மனதில் வந்து போனது என்னவோ உண்மைதான். வினவியபடியே அவள் அருகில் வந்தவன் அவள் அமர்ந்திருந்த ஊஞ்சலின் மறுபுறம் அமர்ந்து கொண்டான். அவளுக்குத்தான் வியர்த்து விறுவிறுத்து போனது. பட்டென்று எழுந்து கொண்டாள். ஏன் எழுந்துவிட்டாய்? பரவாயில்லை, அமரலாம். நானொன்றும் நினைத்து கொள்ள மாட்டேன். அவளை பார்த்து புருவம் உயர்த்தியவன் ஊஞ்சலை கண்களால் சுட்டிக்காட்டினான். இல்லை. தடுமாறியவள் அங்கிருந்து அகலப்போக, சற்று பொறு இளவரசி, நான் உன்னுடன் பேச வேண்டும். அவனது குரல் தடுத்தது. அமைதியாய் நின்றிருந்தவளை சங்கடம் வந்து சூழ்ந்து கொண்டது. உறங்கச் செல்லும் நேரம் என்பதால் ஆடை விஷயத்தில் அவள் அவ்வளவாக கவனம் செலுத்தியிருக்கவில்லை. அரைக்குறையாக அவளது உடலை தழுவியிருந்த அந்த மெல்லிய உடையை அவள் குனிந்து பார்த்து கொண்டாள். அவளது சங்கடத்தை அவன் கண்டு கொண்டான் போலும். அவனது கண்களும் அவளது உடலை தழுவி படர்ந்தது. அதை அவள் கவனித்து விட்டாள். இது அந்தப்புரத்தின் நந்தவனம். இங்கு வெளியாண்களுக்கு அனுமதி இல்லை, தெரியும் தானே என்று சீறினாள். உதட்டை மடித்து கடித்தபடி அவளை அளவிட்டவன், அது வெளியாண்களுக்கு, எனக்கில்லை. உங்கள் நாட்டை போரில் கைப்பற்றியிருப்பவன் நான், தெரியும் தானே? திருப்பி கேட்டான் அவன். அதற்கு ஒன்றுமில்லை. எனக்கு அனைத்து விஷயத்திலேயும் உரிமை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். ஒவ்வொருவருமே தங்களது நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டுமென்றுதான் விரும்புவார்கள். நாங்கள் அப்படி நினைத்தது தவறா? உங்கள் நாட்டிற்கு அடிபணிந்து கப்பம் கட்டவில்லை என்றால் போர் தொடுத்து வருவீர்களா? இது அடக்குமுறை இல்லையா? அவள் மனதை அரித்து கொண்டிருந்த கேள்வியை அவள் கேட்டே விட்டாள். ஒரு கணம் அவளை ஊன்றி கவனித்தவன், முதல் முறையாக இந்த சிம்மவிஷ்ணுவை எதிர்த்து ஒரு பெண் கேள்வி கேட்கிறாள். அவன் புருவங்கள் மெச்சுதலாய் உயர்ந்தன. அவள் அமைதியாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். எழுந்து அவளருகே வந்தவன், சிம்மக்கல் ராஜ்யத்தின் வருங்கால மகாராணிக்கு இந்த கோபமும் திமிரும் தேவைதான், இருக்கட்டும். அவனது கண்கள் அவளது விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கியது. சிம்மக்கல் ராஜ்யத்தின் மகாராணியா? அது யார்? அவளது குரல் அதிர்ச்சியுடன் வெளிவந்தது. நீதான். அவனது சுட்டுவிரல் உயர்ந்து அவளை சுட்டிக்காட்டியது. அவளது விழிகள் இன்னும் அகலமாக விரிந்து அதிர்ச்சியை பிரதிபலித்தன. புரிந்துதான் பேசுகிறீர்களா? எனக்கும் இளவரசர் ஆதிரனுக்கும் திருமணம் பேசியிருக்கிறார்கள். ஒரு நொடி அவனது புருவங்கள் நெருங்கி ஏதோ ஓர் யோசனையை காட்டின. மறுநொடியே தோலை குலுக்கியவன், நீ யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறாய் தெரியுமா? இந்த சிம்மவிஷ்ணு குறிவைத்து விட்டால் இரையை வேட்டையாடும் வரை ஓயமாட்டான். என் ராஜ்யத்தின் மகாராணி நீதான், நீ மட்டும்தான். சற்று நேரத்திற்கு முன்புதான் அரசர் இளதீரனிடம் உன்னை பெண் கேட்டேன். இப்பொழுது முடிவே செய்துவிட்டேன். யார் சம்மதித்தாலும் சம்மதிக்காவிட்டாலும், ஏன் உனக்கே விருப்பமில்லாவிட்டாலும் கூட இந்த திருமணம் நடக்கும். அனைத்திற்கும் தயாராயிரு. அழுத்தமாய் உரைத்தவன் திரும்பி நடந்தான். பாதி தூரம் சென்றவன் என்ன நினைத்தானோ, திரும்பி அவளை நோக்கியவன், அரசர்களுக்கு காந்தர்வ மனம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தெரியும் தானே? நான் அனைத்திற்கும் தயார்தான். அவள் விழிகளை விட்டு இம்மியளவும் தன் பார்வையை அகற்றாமல் உரைத்தவன் அங்கிருந்து அகன்றான். அதிர்ச்சியுடன் நின்றிருந்தது மதுரையாழினிதான். இதயம் தடதடக்கும் சத்தம் அவளுக்கு வெளியில் கேட்டது. கோபம் பொங்கிய அதே சமயம் இனம் புரியாத பயம் உருவாகி அவளது அடிவயிற்றை ஜில்லிடச் செய்தது. அந்த முகத்தில் இருந்த அழுத்தம், அந்த கண்களில் இருந்த வெறி, அவன் நினைத்ததை நடத்தியே தீருவான் என கட்டியம் கூறின. எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டவளுக்கு தூக்கம் தூரமாய் போனது. தொடரும்.